ஏசியான் சமிட் 58வது சமிட் மலேசியாவோட கோலாலம்பூர்ல 8ல இருந்து 11 வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு பல நாட்டோட மிக முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஏசியன் நாடுகள் அப்படின்னாலே மொத்தம் 11 நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. இந்தோனேஷியா, வியட்நாம், லாவோஸ், புருனாய், தாய்லாந்து, மயன்மார், பிலிப்பைன்ஸ், கம்போடியா, சிங்கப்பூர், அப்புறம் மலேசியா. ஸோ இந்த நாடுகள் எல்லாமே இணைஞ்சு ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்காங்க. குறிப்பா சொன்னோன்னா இந்த ஏசியா, சவுத் ஏசியா நாடுகள்ல இணைஞ்சு ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த எக்கனாமிக் கோஆபரேஷனுக்காக உருவாக்கி இருக்காங்க. நாடுகளோட சில மிக முக்கியமான விஷயங்கள், முடிவுகள்லாம் எடுப்பாங்க. இது மேஜரா இம்பாக்ட் ஆகத்தான் செய்யும். உலகத்துல இவங்க ஒரு முடிவுகள் எடுத்து அதை அமல்படுத்துறாங்க அப்படின்னாலே இதுக்கும் ஒரு வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். நல்ல வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இப்ப இதுக்கு மார்க்கோ ரூபியோ அவர்கள் ஏசியன் மீட்டிங்க்கு வந்து பண்ணா ஃபர்ஸ்டா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறார். இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மலேசியன் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார் இல்லையா, ஸோ இப்ப இவர் இப்ராஹிம் அவர்கள், ஸோ அவர் தரப்புந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு ASEAN இந்த ஏசியன், ஸோ இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இணையறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கற மாதிரி தெரியுது. அதாவது இப்போதைக்கு நம்மளும் கிடையாது, அதாவது இந்தியாவும் கிடையாது, பாகிஸ்தானும் இதுல கிடையாது, உறுப்பினரா இல்ல. பாகிஸ்தானை வம்படியா சேர்க்கறதுக்கு ஆசைகள் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா எப்படி அப்படிங்கிற கேள்விகள் வருது. எது எப்படியா, மலேசியானால யாரு, அவங்க எதுக்காக ஆதரவா இருப்பாங்க அப்படிங்கலாம் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பட் இருந்தாலும் இப்ப பாகிஸ்தானுக்கு உதவிக்கரம் நீட்டுறதுக்காகவா இல்ல பாகிஸ்தானை வச்சு வேற ஏதாவது கரங்கள் நீட்டுறதுக்காகவான்னு தெரியல. பார்ப்போம் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப அந்த இடத்துல வந்து பண்ண நம்ம சார்பாவும் போயிருக்காங்க, பல நாட்டு தலைவர்களும் வந்திருக்காங்க. அதுல மார்க்கோ ரூபியோ அவர்கள் பேசதான் போறாரு. எல்லாத்து கூடயுமே சைலண்ட் மீட்டிங் நடக்கதான் இருக்கு. இந்தியா கூட, ஜப்பான் கூட, சைனா கூட, ரஷ்யா கூட பல நாடுகள் இருக்கு. இதுல ஹைலைட் ஆகக்கூடிய விஷயங்கள், நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய செய்திகள்ல ஹைலைட் ஆகக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, மார்க்கோ ரூபியோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரான ஷெர்கே லாவ்ரோவ் அவர்களை வந்து பார்த்தா மீட்டிங் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 50 நிமிஷத்துக்கிட்ட நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே இந்த டைமிங்க ஹைலைட் பண்றாங்க. ஆனா சில மீடியாக்கள், நான் ஃபாலோ பண்ற சில மீடியாக்கள் 60 நிமிஷம் அப்படிங்கிறாங்க, 1 hour கிட்ட மீட்டிங் போச்சுங்கிறாங்க. ஆனா சில மீடியாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 நிமிஷங்கிறாங்க. இதுலயே கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. எது எப்படியோ இருதரப்பு சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். மொத்தம் 50 நிமிஷத்துக்கிட்ட இந்த மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருந்துக்கிறாங்க. இதுல ரூபியோ அவர்கள் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்த்தலாம். ஏன்னா ரூபியோ அவர்கள் ரொம்ப பிராங்கான கான்வர்சேஷனா இருந்தது. இது இப்படித்தான், இது அப்படித்தான் அப்படிங்கிற ரொம்ப பிராங்கா இருந்தது. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங்காகவும் இது இருந்தது. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா, அதுவும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன், அதாவது ரொம்ப வெறுப்புணர்வோட இருக்காரு. வெறுத்துட்டாரு. இது என்னங்க, இது முடிய மாட்டேங்குது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படிங்கிற ரொம்ப வெறுப்புணர்வோட இருக்காரு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு ரூபியோ அவர்கள் டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் லாவ்ரோவ் அவர்கள் கிட்ட. அதாவது எந்த ஒரு பிரச்சனையுமே ப்ராக்ரஸே நடக்கலீங்களே அப்படிங்கிறது போல. இதுக்கு பெஸ்கோ அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. அதாவது 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு எப்ப ஆரம்பிக்கலான்னு சொல்லி கூப்பிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் துருக்கியில. இப்போ வரைக்கும் பதில் வர மாட்டேது உக்ரைன் கிட்ட இருந்து. அதாவது இது ஒன்றும் நிப்பாட்ட கிடையாது, ஸ்டால் ஆயிடுச்சுன்னு சொல்றதெல்லாம் தப்பு. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், ப்ராக்ரஸ் தான் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற பெஸ்கோ அவர்கள் தரப்பு இருந்து அதுக்கு பதிலடி வந்துருச்சு. பட் இருந்தாலும் ரூபியோ அவர்கள் தரப்பு இருந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா. இப்போ லாவ்ரோவ் அவர்கள் இந்த மீட்டிங் பத்தி என்ன பேசிக்கிறாரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இருக்கு இல்லையா. இப்ப அதுக்கு வரும். ஏன்னா லாவ்ரோவ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மையோட ஓப்பனா பேசிக்கிட்டோம். அதுவும் அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை துரிதப்படுத்துறதுக்கு, மலர வைக்கிறதுக்கான வேலைகள், ரீஸ்டோர் பண்றதுக்கான வேலைகள்ல பேச்சுவார்த்தை ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இதுல ரொம்ப நம்பகத்தன்மையான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது, அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல போக்குவரத்து மாத்து பேசுறது அப்படிங்கிறதே இல்ல. இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ போக்குவரத்து வேணுமா இல்லையா. ஸோ அந்த போக்குவரத்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது டைரக்டான ஃபிளைட்ஸ் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல இருக்கணும் அப்படிங்கிறது போல பேசியிருக்காங்க. இது அடுத்த கட்ட முன்னேற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கொண்டு போகும் அப்படிங்கல சம்பந்தமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா லாவ்ரோவ் அவர்கள் சொல்றாரு. இத எப்படி பாக்குறது? ரூபியோ, மார்க்கோ ரூபியோ அவர்கள் வெறுப்பா இருந்ததுன்னு பேசணும் அப்படிங்கிறதுல அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வருது. இவர் என்ன சொல்றாருன்னா, இரு நாடுகளோட உறவை மேம்படுத்துறதுக்காக பேசணும், ஃபிளைட்ஸ் அனுப்புறதுக்காக பாக்குறோம் அப்படிங்கிறது போல இவர் தரப்புன்னு சொல்றாரு. இதுக்கு அடுத்தது
அதாவது இது ரஷ்யால இருக்கக்கூடிய ஒரு நபரு, நான் அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். ஏன்னா பதிவ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்த செய்தி. அது ஆர்சல் புருஷ்ல பார்த்தேன். ஸோ அதனால நான் உங்ககிட்ட சொல்றேன். சும்மா ஃப்ளைட்ட ரெஸ்யூம் பண்றீங்கன்னு சொல்லிட்டுலாம் பண்ணி விட்டுருக்காதீங்க. அதுல நெறைய சிக்கல்கள் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. பொறுமையா பண்ணலாம். அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லேருந்து எதிர்குரல்கள் ரஷ்யாக்குள்ள இருந்து வந்துகிட்டு இருக்கு. அப்பல்லாம் அலோவ் பண்ணாதீங்க. அப்படிங்கிறபோல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, மீடியாக்கள் முன்னாடி "ஏய், ஏய் அப்படி, இப்படி" அப்படிங்கிறது போல செய்யற மாரி தோரணைகள் காட்டுற மாரி இருக்கு. பேக் சைட்ல "ஐயா" அப்படிங்கிறது போல இருக்கா? அப்படிங்கிற போல கேள்வி வருது. இந்த விவேக் அவர்களோட காமெடி ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? காக்கி நாடா உண்டு, பாவாடை நாடா என்னன்னு உட்காந்து பேசுவாங்களே. ஸோ அதுபோல ஏதோ பேச்சுவார்த்தைகள் நடக்குதா? அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. எது எப்படியோ. இப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா, சீனாவோட வேங் யீ அவர்களே வந்து பாத்தீங்கன்னா, பேசி ஒரு மீட்டிங் போட்டுக்கிறாரு. ரூபியோ அவர்கள். மீட்டிங் இந்த இரு நாட்டு தலைவர்கள் உட்கார்ந்து பேசியிருந்துக்கிறாங்க. மிக முக்கியமான நபர்கள் உட்கார்ந்து பேசியிருந்துக்கிறாங்க. அதுவும் ட்ரேடு டென்ஷன்ஸ் அதிக அளவுல இருக்கக்கூடிய இந்த சமயத்துல, முன்கூட்டியே இந்த ஆகஸ்ட் 1லேருந்துலாம் வந்து பண்ணா பல நாடுகளுக்கு டாரிஃப் போடுறேன். இத சொல்லணும்னு பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு தனியா ஒரு பதிவு போடலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு செய்திகள். ஏன்னா ஒரு நாடுகள் பிரேசிலுக்கு வந்து 50%, ஏன் சவுத் கொரியா, ஜப்பான் எல்லா நாடுகளுக்கும் போட்டிருக்காரு. காப்பருக்கு வேற 50%னா டேரக்டா நம்மள அஃபெக்ட் ஆகும். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அமெரிக்காவுல வர்த்தகம் நம்ம வந்து ஏற்றுமதி பண்றோம் அமெரிக்காக்குன்னா, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரி போட்டுருவாங்க. அங்க வந்து பார்த்தா நம்ம பொருட்கள் சேல் ஆகாது. ஸோ இதனால நம்மளோட பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிபடும். நம்மளோட பிசினஸ் அடிபட்டுச்சுன்னா நம்மளோட எம்ப்ளாயீஸ்க்கு வேலை வாய்ப்பு இருக்காது. ஸோ வேலை வாய்ப்பு கம்மியா இருக்கு அப்படின்னா எக்கனாமிக்கலி ப்ராப்ளம் ஆக ஆரம்பிக்கும். இது போல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. இதுல இதுல லுலா அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. பிரேசிலோட அதிபர் அந்த ட்ரம்ப் அவர்கள் சொன்னோன்னே சொன்னார். இதெல்லாம் 2, 3 நாளா நடக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம கரெக்டா செய்திகள் பார்க்க முடியாதனால என்னால சொல்ல முடியல. அதுல லுல்லா அவர்கள் இது என்ன இன்டர்நெட்ல வந்து சும்மா மிரட்டிட்டு, அமெரிக்கா மாரி பெரிய நாட்டோட தலைவர் பண்ற செயலா இது? சும்மா வந்து டாரிஃப் போட்டுருவா, அத போட்டுருவா, நான் வந்து நின்னு இன்டர்நெட்ல மிரட்டிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பழக்கம் இது? அப்படிங்கிறது போல சின்ன புள்ளத்தனமா அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வந்து பேசியிருந்தாரு. அது கூட இந்த திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அதாவது கைப்புல டென்ஷன் ஆகுதா? அப்ப நம்ம கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்கோம். அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தரப்பு வந்து வேணுக்குன்னே தீண்டல்கள் போல போஸ்ட்டுகள்லாம் போடுறாரு. அதாவது பிரிக்ஸ் நாடுகளுக்கு 10% இணைஞ்சு செயல்படக்கூடிய நாடுகளுக்கு 10% எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்ப காண்டாகிறாருன்னு நம்ம சரியா தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது போல திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் வேற சைடுல எரியிற நெருப்புல எக்ஸ்ட்ராவா எண்ணெய் கொண்டு போய் ஊத்தி விட்டுருக்கிறார். எது எப்படியோ இது போல வர்த்தகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல அடிபடும். அதுக்கான வேலைகளை அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்காரு. இது போல நடக்கிறதுனால அமெரிக்காக்கு வேணுங்கிற பொருட்கள் வேணுமா இல்லையா? அதை அமெரிக்காலயே உற்பத்தி பண்ணிக்கணும். அதனால பிசினஸை பூம் பண்றதுக்காக டாக்ஸை கட் பண்றாரு. டாக்ஸை கட் பண்றதுக்கு தான் அந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில். ஸோ அந்த டாக்ஸை கட் பண்றதுனால அமெரிக்காவில் அதிக அளவுல பிசினஸ் தொடங்கப்படும். இன்வெஸ்டர்ஸ் அமெரிக்காலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. வெளிநாட்டுல போகக்கூடிய பணங்கள் அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ மற்ற நாடுகள் அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். ஏகப்பட்ட எக்கனாமிக்கலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் போரை வந்து அமெரிக்கா இந்த உலகத்து மேலேயே தொடுக்க போகுது. அது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது போல பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இது ரொம்ப பெரிய இம்பாக்டா இருக்கக்கூடிய ஒரு செய்திகள். நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதுக்கான டைம் கூடி வர மாட்டேது. கொஞ்சம் அலைச்சலா இருக்கனால தான் கரெக்டா பேச முடியல. மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம செய்திகளுக்கு வரலாம். ஸோ இது போல சிக்கலான இருக்கக்கூடிய இந்த சமயத்துல சீனாவை தான் பிடிக்கணும், கொலவரலி பிடிக்கணும்னு பார்க்கணும். இந்த சமயத்துல ரூபி அவர்கள் சீனாவோட பேசிக்கிறாரே, ஏதாவது முக்கியமா சொல்லுவாரான்னு பார்த்தா அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிட்டாரு. அதாவது ஒன்றும் ப்ராப்பரா எதுவுமே பேசினாங்க, இது போல ஏதாவது ரிசல்ட் வருது அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்ல. மேஜரான பவர்ஸ் வந்து பண்ண பேசிக்கிறாங்க, ஏதாவது ரிசல்ட் வருவான்னு பார்த்தா எந்த ஒரு பவருமே வரல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இருந்து வரக்கூடிய செய்திகள், ரூபியா அவர்கள் தரப்புல இருந்து வரக்கூடிய செய்திகள்லாம் ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப அப்செட்டா இருக்கிறார். ஸோ அதனால உக்ரைனுக்கு திரும்ப ஆயுத சப்ளை ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ அது எப்படி ஆக போகுது அப்படின்னா, உக்ரைனுக்கு நேட்டோ வழியா நாங்க ஆயுத சப்ளைகளை கொடுக்க போறோம் அப்படிங்கிற சொல்றாங்க. இதைத்தான் பசுந்து சொல்லியிருந்தோம். அமெரிக்கா கொஞ்சம் பின்வாங்கிட்டு நேட்டோக்கு என்கரேஜ் பண்ணி நேட்டோ போய் ரஷ்யாவை அப்ரோச் பண்ண போகுது. இதுதான் நம்ம தூங்கி எந்திரிச்சா சும்மா தூக்கத்து வரல எழுப்புனீங்கனால இதைத்தான் நான் மனப்பாடமா திருக்குறள் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறவங்க கிட்ட இது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது பார்ப்பேன். ஏன்னா இதுக்கான நியூஸஸ் லைனா வந்துட்டே இருக்கு ஒரு நாளும். ஆடட் அட்வான்டேஜ் போல. ரெண்டாவது ட்ரம்ப் அவர்களும் அவரோட ஃப்ரஸ்ட்ரேஷனை காமிச்சிக்கிறார். என்னங்க ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கிட்ட பேசினதுல இருந்து அவருக்கு தூக்கம் வர மாட்டேது, ஒன்றும் வர மாட்டேது. இந்த பிரச்சனை முடிக்கவே மாட்டுறாங்க. இந்த பிரச்சனைக்கான ப்ராக்ரஸோட இதே இல்லை அப்படிங்கிறது போல வந்து பண்ணி இவர் தற்ப வந்து ரொம்ப அதிருப்திகள் இருக்கிறதுனால
மேஜரான முடிவு ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை சொல்லுவேன் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் தரப்புல வந்திருக்கு. அதாவது ஜூலை 14 திங்கக்கிழமை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தாலும் என்ன முக்கியமான விஷயங்கள் ட்ரம்ப் அவர்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ரிலேட்டடா எடுக்க போறாரு அப்படிங்கிறது பார்த்தலாம். ஆனா இப்ப பின்லாந்து இருக்கிறாங்க இல்லையா, இப்ப அவங்க வந்துட்டாங்க யூஎனுக்கு வந்து பண்ண நோட்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஏங்க இந்த ஒட்டோவான் ட்ரீட்டி இருக்கு இல்லையா, இந்த ஒட்டோவான்ங்கிறது கனடாவோட இது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தா அந்த நேம் சொல்லி ஒரு ட்ரீட்டியை போட்டிருக்காங்க. எதுக்கா அப்படின்னா இந்த பர்சனல் மைன்ஸ், இந்த கன்னி வெடிகள்லாம் இருக்கு இல்லையா, குட்டி குட்டி கன்னி வெடிகள், இது நம்ம சேனல்ல பல தடவை பார்த்துருப்போம். இருந்தாலும் திருப்பி அந்த இமேஜ் எல்லாம் பண்றேன். நிலக்கடலை மாதிரி, மரம் மாதிரி, பொம்மையாட்டை, இந்த குட்டி குட்டி கல்லு மாதிரி, இலையாட்டை, இது போல வந்து பார்த்தீங்கன்னா தூவி விட்டு போயிடுவாங்க இந்த பார்டர் பகுதியில். குழந்தைகள் ஏதோ ஒன்று நினைச்சு போய் தொட்டுச்சுன்னா வெடிச்சிடும். அது இழப்புகள் இருக்கத்தான் செய்யும். பட் ஆனா இப்போ அது போல அந்த ட்ரீட்டிலேருந்து நாங்கள் பின்வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா இவங்க பார்டரை பாதுகாக்கிறதுக்காக அது போல கன்னி வெடிகளை பார்டர்ல போடுறோம் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ பின்லாந்து வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதாவது இப்போ சொன்ன உடனே அது நடக்க போறது இல்லை, 6 மாசம் டைம். ஸோ ஜனவரி 2026 அப்புறம் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் அது போல என் நாட்டை பாதுகாக்கிறதுக்கு நான் செஞ்சுக்குவோம்ப்பா அப்படிங்கிறது போல பின்லாந்து தரப்புல இருந்து வந்திருக்கு. இது இவங்க தரப்புல இருந்து வந்திருந்ததுன்னா ஓகே யோசிக்கலாம். இவங்க மட்டும்தான் சொல்லிக்கிறாங்களான்னா இல்லை, அதெல்லாம் ஆல்ரெடி 6 மாசத்துக்கு முன்னாடியே எல்லாம் ரொம்ப லேட்டப்பா நாங்களாம் போட்டே வச்சாச்சு அப்படிங்கிறது போல லாத்வியா, லுத்வேனியா, எஸ்டோனியா, அப்புறம் போலாண்டு, ஸோ இந்த நாடுகள் எல்லாமே ரஷ்யாவோட அண்டை நாடுகளா இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது போல இதுல இருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்ப பின்லாண்டு வந்து இதுல ஜாயின்ட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது என்டையர் ஃப்ரண்ட் லைனுமே ரெடி ஆயிட்டு இருக்கா நேட்டோ நாடுகள் ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டா ஒரு மேசிவா ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. அதுக்கான காரணம் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கிறதுனால. ஒரு கட்டத்துக்கு மேல ரஷ்யா கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல கண்டிப்பா அவங்க சமயம் பார்த்து உள்ள போவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல அது நடக்குதா என்ன ஏதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை நம்ம சேனல்ல ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம். அது நடக்குது அப்படின்னா மிக பெருமளவுல போர்கள் வெடிக்கப்படும். சீனா உள்ள களமிறங்குவாங்க. ஈரான், நார்த் கொரியா போன்ற பல நாடுகள் வந்து பண்ணா ரஷ்யாவுக்கு ஆதரவா களமிறங்குவாங்க. ஆல்ரெடி லாவோஸ் வந்துட்டாங்க, வியட்நாம் வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே ஆதரவா உள்ள வரும்போது உலக போர் இந்த பகுதியிலிருந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்ற அச்சங்கள் வர ஆரம்பிச்சு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது அப்படியே இந்த மிடில் ஈஸ்ட் கிட்ட வந்துட்டோன்னா, இந்த மிடில் ஈஸ்ட்ல ஈரான்ல நேத்திக்குன்னு நினைக்கிறேன், மொதல் பதிலையோ சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். என்னன்னா ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ல திடீர்னு வெடிக்க ஆரம்பிக்குது. அதுவும் ஈரானோட கேபிட்டலான தெஹரான்ல இருக்கக்கூடிய சித்தகார் அப்படின்ற ஒரு பகுதி. அங்க இருக்கக்கூடிய உயர்மாடி கட்டிடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சிருந்திருக்கு. இதை தெஹரானோட மீடியாக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஈரானோட மீடியாக்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒண்ணு அசாசினேஷன் அட்டம்ப்டுக்கான ஸ்ட்ரைக்கா இருக்கணும், இல்ல அப்படின்னா கேஸ் லீக் ஆகி வெடிச்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா கேஸ் லீக் ஆனதுனாலதான் அந்த அப்பார்ட்மெண்ட்ல வெடி விபத்தே நடந்திருக்கு. ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். தொடர்ந்து அசம்பாவிதங்கள் ஈரான்ல நடந்துகிட்டே இருக்கு. இதை எப்படி அவங்க கட்டுப்படுத்த போறாங்க? ஈரானும் ஒரு வேளை போருக்கு வராங்கன்னா எப்படி இந்த இடத்துல ரெடியாக போறாங்க? ஏன்னா ஈராக்ல ஆல்ரெடி ரெடியா இருக்காங்க, அதுக்கான களம் ரெடி ஆயிட்டு இருக்கு, அங்க ஒரு சிவில் வார் போயிட்டு இருக்கு. ஸோ இது போல சூழ்நிலைகள்னால எந்த மாதிரியான விளைவுகள் வரப்போகுது அப்படிங்கிறது பார்த்தலாம். ஏன்னா இப்ப ஜூன் 23 நினைக்கிறேன், இல்ல எக்ஸாக்டா அந்த தேதி மட்டும் எனக்கு தெரியல, ஒரு 2-3 நாள் முன்ன பின்னா இருக்கலாம். அந்த ஜூன் 23 தான் நினைக்கிறேன். அதாவது ஈரான் வந்து பாத்தீங்கன்னா மிசைலை ஏவி விட்டாங்க இல்லையா, அந்த ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர்னு சொல்லிட்டு அமெரிக்க தரப்பு வந்து ஃபார்டோ மேலாம் கொண்டு வந்து குண்டை போடும்போது அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணதுக்கு ஈரான் வந்து அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் இந்த கத்தார்ல இருக்கக்கூடிய பேஸ் மேல வந்து பார்த்தா அட்டாக் பண்ணாங்களே, ஏர்பேஸ் அல் உதைத் ஏர்பேஸ் மேல அட்டாக் பண்ணாங்க இல்லையா. இதுல துல்லியமான தாக்குதல் அந்த ரேடார் ஸ்டேஷன் மேல நடந்திருக்கு அப்படிங்கிறது போல அதுக்கான எவிடன்ஸ் சேட்டலைட் இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. இது மேற்கு மீடியாக்களே கொடுக்குறாங்க. அதாவது ஈரான் சொன்னாங்க அவங்க எப்படி எங்கதுல துல்லியமா தாக்குதல் பண்ணாங்களா, எங்க மிசைலும் துல்லியமா ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது போல. அதே போல அவங்க எங்களுக்கு 3 கொடுத்தாங்க, நானும் அவங்களுக்கு 3 கொடுத்துருக்கிறேன், பங்கருக்கு போய் வெடிச்சிருக்குது அப்படிங்கிறது போல இவங்க தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ரேடார்ஸ் அது கூட பக்கத்துல இருக்கக்கூடிய பில்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் இருக்கு. அந்த டிரான்ஸ்பரண்ட் டோம் வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சிருந்திருக்கு, அதுக்கு ஃபுல்லாவே பிளாஸ்டா இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் அந்த சேட்டலைட் இமேஜ் பார்க்கும்போது தெரியுது. ஸோ துல்லியமான தாக்குதல்கள் ஈரானோட மிசைல் இலக்கடைஞ்சிருக்கு. அமெரிக்காவோட பேசிக்கே விழுந்திருக்குதுன்னா இஸ்ரேலுக்குள்ள எப்படி விழுந்திருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் இது வர ஆரம்பிச்சிருக்குது. எது எப்படி நம்ம நேத்திக்கு பதிலே சொல்லியிருந்தோம், பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ஜனை மாதிரி இருந்தது, ஈரான் அட்டாக் பண்ணது 2 சிங்கங்கள் கர்ஜிச்ச மாதிரி இருந்ததுன்னு சொல்லியிருந்தார் இல்லையா. அதுக்கு நான் அப்பவே சொல்லியிருந்தேன், இதுக்கு ஐஆர்சிஜியோட ஜெனரல் மசூன் ரசி அவர்கள், ஸோ அவர் ரைசன் அவர்கள், சாரி மோசூன்
ரெய்சன் அவர்கள். ஸோ பேர் கொஞ்சம் கட் ஆகல. அதனால தான் திருப்பி திருப்பி கன்ஃபார்ம் பண்றேன். மோசூன் ரெய்சி அவர்கள். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கவுண்டர் கொடுத்திருந்தாரு. அந்த கர்ஜனை பத்தி கவுண்டர் கொடுத்திருந்தாரு. அது என்னன்னா, ஈரானான நாங்க இருக்கிறோம்ல, இஸ்ரேலோட செக்யூரிட்டி, இந்த அப்சல்யூட் செக்யூரிட்டி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இஸ்ரேலை யாரும் தொட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அயன் டோம் இருக்கு, கவசம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னாங்க இல்லையா, அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டா அதெல்லாம் ஒரு மித்து தான், அதாவது சும்மா பொருளிங்க, நாங்களாம் அவங்கள அடி தருமடி கொடுத்துருக்கோங்க அப்படிங்கிறதோட இவர் தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் வருது இதுல ஃபர்ஸ்ட். அது மட்டும் இல்லாம இவர் திரும்பவும் அதை கன்ஃபார்ம் பண்றாரு, நாங்க அமெரிக்காவோட பேஸையே டைரக்டா ஹிட் பண்ணுங்க, அதான் அந்த அல்லுதைத் ஏர் பேஸ் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் கமாண்டோட ஹெட் குவார்டர்ஸ், இந்த ஃபார்டோ சைட் அடிச்சதுக்கு டைரக்டா ஹிட் பண்ணாங்க அப்படின்னாலும் இவர் தரப்பு வந்து சாலிடான ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. அதை வெரிஃபை பண்றதுன்னு பண்ணா சேட்டலைட் இமேஜும் வெரிஃபை பண்ணுது. அதாவது அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா ஒரு மிசைல் தான் ஹிட் ஆச்சுன்னு சொல்றாங்க. ஆனா கத்தரோட சோர்ஸை போய் கேட்டு பாருங்க, 5 to 6 எக்ஸ்ப்ளோஷன் அந்த பேஸில் நடந்திருக்கு அப்படிங்கிற இவரு தரப்புல இருந்து இருக்கு. அதாவது ஈரானோட கர்ஜனை அப்படிங்கிற அப்படி அவர் சொல்லல. பட் ஆனா நம்ம புரிஞ்சுக்கலாமா இது ஈரானோட கர்ஜனை எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது போல இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த 12 நாள் இஸ்ரேல் எங்க கூட வந்தாங்க இல்லையா, அத இஸ்ரேலோட பினான்ஸ் மினிஸ்டரே வந்து பாத்தீங்கன்னா 20 பில்லியன் இழந்துட்டோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. 12 நாள்ல 20 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான லாஸ். அது மட்டும் கிடையாது, 80 ட்ரோன், இதுல 32 கன்ஃபார்ம்டு வெக்ரேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெர்மிஸ் ஹெரான் ட்ரோன்கள் 80 ட்ரோன்களை டவுன் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற சொல்றாங்க. அதுல 32க்கு எவிடன்ஸோட இருக்கு அப்படிங்கிறது போல இவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வருது. ஸோ பல ட்ரோன்கள் ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வெளுத்து வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம 2 வருஷத்துக்கு வர்த்தான தாடோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட மிசைல், அது இஸ்ரேல் தாடுக்கு வந்து 2 வருஷத்துக்குன்னு வச்சிருக்கக்கூடிய மிசைல நாங்க 2 வாரத்துல முடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு, ஏன்னா ஈரான் ஏவக்கூடிய மிசைல்ல இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க இல்லையா. இப்ப இன்டர்செப்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா 2 வருஷத்தோட மிசைல 2 வாரத்துல தீக்க வைக்கிறாங்க அப்படின்னா இப்ப எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி ஈரானுக்கு இருக்கும். இதுல 5% தான் அவங்க மைட்டு காமிச்சிருக்காங்களா இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா. நாங்க வச்சிருக்கோம், ஃபியூச்சருக்கு தேவைப்படும் வச்சிருக்கோம், இப்போ பயங்கரமா இருக்கு ரிட்டாலியேஷன் அப்படிங்கிற சொல்றாங்க. 5%க்கே 2 வருஷம் காணும், 20 பில்லியன் நட்டம்னா எப்படிங்க அப்படிங்கிற இருக்கு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலோட இருப்புக்கே ஆபத்து ஏற்படுற மாதிரியான சூழலை உருவாக்கிட்டோம் அப்படிங்கிறது போல இவரு தரப்பு ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, அவங்களோட அப்சல்யூட் செக்யூரிட்டி, பாதுகாப்பு, இஸ்ரேலோட பாதுகாப்புன்றது அவங்க நினைச்ச அளவுக்கு இல்லைன்ற பயத்துலதான் அவங்க இது போல செஞ்சுட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கு தெரியுது, அவங்க அதனாலதான் அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால சிம்பிளா பேசிட்டு போயிட்டாரு இவர் பாட்டு. அது மட்டும் இல்லாம இது தடவை இந்த அளவுக்கு இஸ்ரேலோட செக்யூரிட்டி கொலாப்ஸ் ஆகிறது தடவை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு முடிச்சிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது, இஸ்ரேல் பயங்கரமா வாங்கி இருக்கிறாங்க ஈரான் கிட்ட இருந்து அப்படிங்கிறதோட இவரு தரப்புல இருந்து சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது தெரியுது. அதே இஸ்ரேல் நேத்திக்கு பார்த்தோம்னா இஸ்ரேல் பயங்கரமா ஈரானை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தெரியுது. இருதரப்புலையும் மாறி மாறி இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடியலன்னு இருதரப்புலையும் சொல்லிட்டு இருக்கும்போது திரும்பியும் டைம் பார்த்து ஆரம்பிப்பாங்களா அப்படின்ற அச்சங்கள் ஏற்பட்டிருக்கு. சரி, ஓகே, இது இப்படி இருக்குன்னா அப்படியே நம்ம ஆப்பிரிக்கா சைட்ல வந்துட்டோம்னா சூடான். இந்த சூடான்ல சிவில் வார் அப்படிங்கறத நம்ம ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சூடான்ல வந்து பாத்தீங்கன்னா இணையக்கூடிய கைகள், ஈரான சூடானோட ராணுவத்துக்கு உதவுறாங்க, அதை நம்ம தெரிஞ்சது, போர்ட்லாம் ஆக்சஸ் பண்றது கொடுத்துருந்தாங்க. ரஷ்யா சூடானோட ராணுவத்துக்கு உதவுறாங்க. இப்போ துருக்கியோட ட்ரோன்கள் சூடானோட ராணுவம் RSFக்கு எகெயின்ஸ்டா யூஸ் பண்ணும்போது அதை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படிங்கிற வீடியோக்கள் சூடானோட சப்போர்ட்டிங் ராணுவம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தரப்புலேருந்து வந்திருக்கு. இப்போ சூடானோட ராணுவத்துக்கு துருக்கியும் ஆதரவு, ஈரானும் ஆதரவா? இப்போ பல இடங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா துருக்கிக்கும் ஈரானுக்கும் ஒரு காமன் கிரவுண்டு கிடைக்குதே. சூடான்ல காமன் கிரவுண்டு, ஈராக்ல காமன் கிரவுண்ட் அப்படிங்கிறது போல இரு நாடுகளுக்கு காமன் கிரவுண்டு கிடைக்குதே அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் துருக்கியோட நிலைப்பாடுகள்ல வேற ஏதாவது மாற்றங்கள் இருக்கா என்ன ஏதுன்னு. ஏன்னா ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. இப்போ அதுக்கேற்ற மாதிரியான காய் நகர்வுகளும் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த நம்ம சீனா கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா சீனா பயங்கரமான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த சைடு வந்து பயங்கரமா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறாங்க. அதாவது சைனா கண்டெய்னர் ஷிப்லாம் இருக்கு இல்லையா, புது ஒரு வேலை போர் நடக்குது அப்படின்னா இது போல இந்த மலேசியா, சிங்கப்பூர் இந்த வழியா போறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்றாங்க. அப்படிங்கும் போது அதுக்கு ஆல்டர்னேட்டான ட்ரேட் ரூட் அவங்க ரெடி பண்ணி வைக்கணும் இல்லையா, அதுக்கும் ரெடி பண்ணக்கூடிய சூழல்ல இறங்கியிருக்காங்க.
சீனாவோட கண்டெய்னர் ஷிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக இந்த ரஷ்யாவோட ஆர்டிக் நார்தன் சி இருக்கு இல்லையா, ஸோ அது வழியாக ரீரூட் பண்ணுறதுக்கு சம்மர் காலகட்டங்களில் ஸோ அது வழியாக ரீரூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நான் ஐஸ் கிளாஸ் வெசல்ஸ் இல்லாத லார்ஜர் வெசல்ஸ் ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கான வேலைகளில் ரஷ்யாவும் சைனாவே இறங்கியிருக்காங்க. அப்படின்னா ஒன்ஸ் இந்த இடத்துல சீனா வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா தைவானை நேவல் பிளாக்கெட் போடும்போது அவங்க புது ரூட்டை யூஸ் பண்ணிக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது ரஷ்யாவோட உதவியோட. ஸோ ரஷ்யா கிட்ட இருந்து வரக்கூடிய உதவிகள் அது போல ஒரு ரூட்ல வந்துக்குமா அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. என்ன நடக்க போன்றது பார்ப்போம். இதுல ஜப்பானோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து என்ன கிளைம் பண்றாங்கன்னா, சைனாவோட ஃபைட்டர் பாம்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது நேவி நேவி இருக்கு இல்லையா, ரொம்ப க்ளோஸா வந்து பாத்தீங்கன்னா 30 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ். ரொம்ப க்ளோஸா ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் வந்து பண்ண பறந்துட்டு போயிட்டு இருக்கு. சைனாவோட நேவலா இருக்கட்டும், அவங்களோட விமானங்களா இருக்கட்டும், ரொம்ப க்ளோஸா வந்து பறந்துகிட்டே இருக்கிறாங்க. அதுவும் சமீப காலங்கள்ல அதிக அளவுல நடக்குது. அதுவும் சவுத் சைனா சைனா சீலோட கிழக்கு பகுதியில அதிக அளவுல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் ஜப்பான் தரப்பு வந்து வந்துகிட்டு இருக்கு. அது கூடவே 4 சைனாவோட கோஸ்ட் கார்டு வெசல் இருக்கு இல்லையா, அது தைவானோட கிமென் தீவுகள், அந்த குட்டி தீவுகள் இருக்கும். ஸோ அந்த தீவுகள் பகுதியில் சுற்றி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹை அலர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சைனாவும் இருக்காங்க, தைவானும் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் தைவானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி ட்ரில் நடந்துட்டு இருக்கு, ஹேன் குவாங் மிலிட்ரி எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு எதிர்ப்பாக கூட இது போல வேலைகளில் சீனா இறங்கி இருக்கலாம் அப்படிங்கிற. ஏன்னா நேஷன் வைடு சிவிலியன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போர்க்கால யுத்த கால அடிப்படையில் பயிற்சி கொடுப்பாங்க. தைவான் அது நார்மலாக நடக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான். ஸோ அந்த எக்ஸசைஸுக்கு கண்டனங்கள் தெரிவிக்கும் விதமாக சீனா இது போல செய்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ ஓரளவுக்கான தகவல்கள், ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எந்த அளவுக்கு பில்ட் ஆகிட்டு இருக்கு, சைனாவில் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, ஏஷியாவில் என்ன நடந்துட்டு இருக்கு, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எப்படி பில்டப் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஓரளவுக்கு இந்த பதிவில் பார்த்துருப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பேர் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.